சிந்து பைரவி அடுத்த வர எபிசோடில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஸ்னேகா வந்து சிவா மேலே கொடுத்த கேஸுக்கு தண்டனை பார்த்தீங்க அப்படின்னா கொடுக்குற நாள் வந்து வந்துருச்சு. அந்த நாள் வரத்துக்கு முன்னாடி நாளே வந்து ஸ்னேகா சிவாவுக்கு கால் பண்ணி நீ வந்து இந்த தண்டனையிலேருந்து தப்பிக்கணும் அப்படின்னா ஒழுங்காக நீ ஏற்றுக்கிறேன்னு வந்து கோர்ட்டில் சொல்லியிருக்கிறாங்க. நான் ஒரு முடிவு எடுத்துட்டேன்னா அந்த முடிவை நான் மாற்றிக்கவே மாட்டேன், கடவுளே வந்து சொன்னாலும் அந்த முடிவை மாற்றிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சிவா அவர் எடுத்த முடிவில் ஸ்ட்ராங்காக இருக்காரு. தண்டனையை அனுபவிச்சாலும் சரி, ஆனால் ஸ்னேகாவை மட்டும் ஏற்றுக்கவே மாட்டேன் அப்படிங்கிற முடிவில் தான் சிவா வந்து இருக்காரு. கோர்ட்டுக்கு வந்துட்டாங்க. எல்லாருமே கோர்ட்டுக்கு வந்துட்டு ஜட்ஜு பார்த்தீங்க அப்படின்னா சிவாக்கு என்ன தண்டனை கொடுக்குறாங்க அப்படின்னா, சிவா வந்து ஸ்னேகாவை ஏமாத்துறதுனால பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு 1 வருஷம் வந்து ஜெயில் தண்டனையும் அதுக்கப்புறம் 5 கோடி ரூபாய் வந்து ஸ்னேகா கிட்ட கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜு வந்து சொல்லிடுவாங்க. இதை கேட்டு எல்லாருமே ரொம்பவே ஷாக் ஆயிடுவாங்க. ஆனால் கரெக்டாக அந்த நேரத்தில் நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாய்ஸ் வரும். அந்த வாய்ஸ் யாரோடது அப்படின்னா சிந்துவோட வாய்ஸ். சிந்து கரெக்டான நேரத்துக்கு வந்துடுவாங்க. சிந்து வந்து ஏதோ ஒரு காரணத்தை வச்சுக்கிட்டு தான் கண்டிப்பாக கரெக்டான டைமில் வந்து நிறுத்துங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ சிந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு நல்ல ஐடியாவை கொண்டு வந்திருப்பாங்க. கண்டிப்பாக அதை வச்சு சிவாவை காப்பாற்ற தான் போகிறாங்க. ஸோ என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.